வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சத்து மாவு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் மிக்ஸில் நம்ம என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறோம், அந்த பொருட்கள் ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி ஒரு தீர்வாக அமையுது, மேலும் இந்த சத்து மாவை யார் எப்பப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அத்தனை நோய்களுக்கும் ஒரே தீர்வான ஹெல்த் மிக்ஸ் இது தான். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை ஒரு ஸ்பூனை சூடான பாலில் கலந்து ஹெல்த் ட்ரிங்க் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம், அல்லது சத்து மாவு கஞ்சி மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம், புட்டு மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். வாங்க இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த சத்து மாவு செய்ய தேவையான சிறுதானிய வகைகள் விதைகளை நல்லா கழுவி வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு எனக்கு 250 ரூபா செலவாச்சு. ஸோ 250 ரூபா செலவுங்கிறது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். அதே சமயம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கல்ஸும் இல்லாமல் இயற்கையான முறையில் செய்கிறதுனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எந்த உபாதைகளும் வராது. முதல்ல இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்ய தேவையான அரிசி வகைகள் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் கவுனி அரிசி, தினை அரிசி 250 கிராம், சாமை 250 கிராம், மட்டை அரிசின்னு சொல்லக்கூடிய கைக்குத்தல் அரிசி 250 கிராம். பொதுவாகவே இந்த அரிசி வகைகள் இதய அடைப்புகள், ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அரிசி வகைகள். அதனால் இந்த சத்து மாவில் இந்த அரிசிகளை பயன்படுத்தியிருக்கோம். வாயு தொல்லை மற்றும் வயிற்று தொந்தரவுகள் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் ஓமம் மற்றும் 10லிருந்து 15 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இது கூட தேவைப்பட்டால் கசகசாவும் சேர்த்துக்கலாம். அதான் என்னென்ன சிறுதானியங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்பு உளுந்து 250 கிராம், வறுத்த சம்பா ரவை 250 கிராம், கேழ்வரகு 250 கிராம், கம்பு 250 கிராம். மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் இருக்கவங்க கண்டிப்பாக அதிகமான நார்ச்சத்துக்கள் மற்றும் கால்சியம் கலந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதனால தான் இந்த ஹெல்த் ட்ரிங்கில் இது போன்ற சிறுதானிய உணவுகளை சேர்த்துருக்கோம். அடுத்ததாக என்னென்ன விதைகள் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். 50 கிராம் பூசணி விதைகள். பிசிஓடி மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக பூசணி விதைகளை அவங்களுடைய அன்றாட உணவில் எடுத்துக்கணும். பிஸ்தா தேவையான அளவு. மூளை நரம்புகள், மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளை கரைக்கிறதுக்கு வால்நட் போன்ற விதைகளை நீங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் போன்ற விதைகளை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கும் போது கருவில் இருக்கும் குழந்தைக்கு DHA அதிகமாக கிடைக்கும். அடுத்தது தாமரை விதைகள். தாமரை விதைகள் இது மாதிரி சாஃப்டாக பாப்கார்ன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. தாமரை விதைகளுக்கு நிறைய பயன்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா வெரிகோஸ் ஸ்பைன், ஆர்த்ரைட்டிஸ், முதுகு தண்டுவட பிரச்சனையை சிறப்பாக க்யூர் பண்ணக்கூடியது தாமரை விதைகள். இப்போது நம்ம ஒவ்வொரு அரிசி வகைகளையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான கவுனி அரிசி, சாமை, தினை மற்றும் மட்டை அரிசியை கலந்து வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கங்க. இந்த அரிசி வகைகள் எல்லாமே நோ கார்ப் டயட்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத மினரல்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உணவு வகைகள். அதனால் ஸ்டேஜ் 2 டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸும் இந்த ஹெல்த் ட்ரிங்கை ரெகுலராக எடுத்துக்கலாம். அடுத்ததாக சம்பா ரவை, கருப்பு உளுந்து, கேழ்வரகு மற்றும் கம்பு போன்ற தானியங்களை வறுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். உடல் பருமன் நோயால் அவஸ்தைப்படுறவங்க வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது இந்த ஹெல்த் ட்ரிங்க் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங் டயட்டாக இருக்கும். கேழ்வரகு, கருப்பு உளுந்து போன்ற தானியங்களை நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டயட்டை எடுத்துக்கலாம். அடுத்து தாமரை விதைகளை வறுத்து எடுத்துக்க போகிறோம். தாமரை விதைகள் 1 நிமிஷத்துக்கு மேலே வறுக்கக்கூடாது, சீக்கிரம் கருகிடும். நிறைய பெண்கள் தைராய்டு, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளால் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் இது போன்ற ஹெல்த் ட்ரிங்கை டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கிறது அவங்க உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கும்.
நிறைய நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்கள பார்த்திங்கன்னா இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு காலையில் ரொம்ப சோர்வாக தூங்கிடுவாங்க. அவங்களால அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ரெகுலராக எடுத்துக்க முடியாது. இது போன்ற ஒரு ஹெல்த் ட்ரிங்கை காலையில் பாலில் கலந்து அல்லது கஞ்சியாக குடிக்கும் பொழுது அவங்க மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு தேவையான தானியங்கள், அரிசி மற்றும் விதைகள் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொருட்கள் அளவில் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சர்வ நோய்களுக்கும் தீர்வான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 6லிருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா? இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனல் கரும்பலகையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.